இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அவருடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்யணும், வெறுக்கணும். தன் சிலுவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடுகள், அந்த சிலுவையை நம்ம எடுத்துக்கொண்டு தான் ஆண்டவர் என்ன செய்யணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்தார். இயேசு வாழ்ந்த நாட்களில் நிறைய சீஷர்கள் ஆண்டவரை பின்பற்றி போனாங்க. அதில் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இவருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்த 12 சீஷர்கள் ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த சீஷரிடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ல் 21லேருந்து 23 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது அவர் சீஷரிடத்தில் சொல்கிறாரு, தாம் எருசலேமுக்கு போய் என்ன செய்கிறேன், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரங்களால் நான் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் என்ன செய்வேன், எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சீஷரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே பேதுரு என்ன செய்கிறாரு, இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொள்கிறாரு. உடனே ஆண்டவர் அந்த நேரத்தில் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, அப்பொழுது அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை பேதுருட்ட சொன்ன பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இருக்க போகிற பாடுகள், வரப்போகிற உபத்திரவங்களையும் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லிட்டு, அப்போ என்னை பின்பற்றி வர்ற உங்களுக்கு என்ன உண்டு, பாடு உண்டு. அந்த பாடுகள் மத்தியில் தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்னை பின்பற்றி வரணுங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சார், கற்றுக் கொடுக்குறாரு. போதிக்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்கள், அந்த சூழ்நிலையில் தான் நிறைய சீஷர்கள் ஆண்டவரை விட்டு போகும்போது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. பாருங்கள், அப்போ பேதுரு சொல்கிறாரு, உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ஆண்டவர் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், தருவேன், 100 தனையாய் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். வேதத்தில் ஒரு வாலிபன் இயேசுவை பின்பற்றி போகும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனால் என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல. கடைசியில் அந்த வாலிபன் என்ன செஞ்சான், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபனாக இருந்தனால அவன் துக்கத்தோடு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவனால் இயேசுவை பின்பற்றதுக்கு அவனுக்கு தடையாக இருந்தது அந்த ஐஸ்வர்யம். அதை யாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த மனது இல்லாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அதனால் துக்கத்தோடு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் சீஷர்களை அவர் அழைக்கும் போது அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஒருவேளை குடும்பத்தை விட்டு வந்திருப்பாங்க, தன்னுடைய வேலையை விட்டு வந்திருப்பாங்க, படகு, வலை, மீனெல்லாம் விட்டுட்டு தான் என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, பின்பற்றி வந்ததை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் சீஷர்களை அழைத்த போது அவங்க ஆண்டவரை உடனே பின்பற்றி வந்தாங்க. ஆனால் அந்த வாலிபனால் பின்பற்றி வர முடியல. அது காணப்பட்ட தடை அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம்தான். ஐஸ்வர்யத்தை அவனால் இழக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரம் ஆண்டவரை பின்பற்றி வருகிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நிறைய சூழ்நிலையில் நம்ம இயேசுவை உண்மையோடு உத்தமத்தோடு பின்பற்றுறோமா, யோசித்து பாருங்கள். நிறைய நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கல, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு நம்ம நேசிக்கிற ஒரு காரியம், அதை ஆண்டவரை பின்பற்ற தடையாக இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மை உத்தமத்தோடு ஆண்டவரை பின்பற்றும் போது நம்ம பரம கானானுக்குள்ளே நம்ம போக முடியும். காலேப்பும் யோசுவாவும் ஆண்டவரை உண்மை உத்தமத்தோடு பின்பற்றினாங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, பிரவேசித்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நம்மளை நடத்துகிறாரோ, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில் ஆண்டவர் நடத்துவார். அவங்கவுங்க ட்ராக்கில் அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையில் நம்ம பொறுமையோடு அவரை மாத்திரம் பாடுகள் வழியாக கடந்து சென்ற அவரை நோக்கி பார்த்து நம்ம கடந்து செல்லும்போது நிச்சயமாக அவரோடு கூட நம்ம பரம கானானுக்குள்ளே என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்படின்னு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு
கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அப்பா, அந்த பாடுகள் மத்தியிலையும் கூட அந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பின்பற்றுவதில் எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நாங்கள் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையோடு உத்தமத்தோடு பின்பற்றி செல்ல எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் உம்மை பற்றி கொள்ளட்ட ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ளட்ட ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது சொல்லி பின்வாங்கி போன சீஷர்களைப் போல பின்வாங்கி போய்விடக்கூடாது ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை பின் செல்ல, உம்மை பின்பற்றி செல்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.